உயர்கல்வித்துறை முதன்மைச் செயலாளர் அவர்களும் விரைவில் இந்த ஊதிய முரண்பாடு களையப்படும், அதற்கான முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்ற வாக்குறுதியை கொடுத்தார்கள். ஆனால் இன்று வரை அது நிறைவேற்றப்படவில்லை. மீண்டும் எங்களை போராட்ட களத்திற்கு தள்ளாமல் முதல்வர் அவர்கள் கொடுத்த அந்த தேர்தல் கால வாக்குறுதியான 311 இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம விலைக்கு சம ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும். அதுக்காக இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய 22வது மாவட்டமாக திருவாரூர் மாவட்டத்தில் 8 வட்டார கிளைகளை நாங்கள் தொடங்கியுள்ளோம். இது எங்களுடைய இந்த ஒற்றை கோரிக்கையை நிறைவேற்றும் வரை தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த இடைநிலை ஆசிரியர்களை கொண்டு எங்களுடைய புதிய கிளைகளை தொடர்ந்து எங்களுடைய இந்த ஒற்றை கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ந்து போராடுவோம். நாங்கள் மீண்டும் போராட்ட களத்திற்கு வராமல் கொண்டு வருவது முதல்வர் அவர்களின் கையிலே உள்ளது. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக் கோரிதான் இந்த போராட்டம். இடைநிலை ஆசிரியர்களுக்கு இருவேறு ஊதியங்கள் என்பது ஏற்புடையது அல்ல. கல்வி கற்றுக் கொடுக்கும் ஆசான்களையே ஒரு அறிவில்லாதவர்களாக வைப்பதும் ஏற்புடையது அல்ல. ஆசிரியர்கள் என்பவர்களுக்கு வழங்கப்படும் ஊதியமானது இது 100% ஒரு விதை நெல்லுக்கு சமமானது. இது 100, 100, 1000 மடங்குமாக பலன் தரும் ஆசிரியர்களுக்கான ஊதியத்தை செலவினமாக தமிழக அரசு கருதக்கூடாது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். விரைவில் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் என்ற நம்பிக்கையிலும் காத்திருக்கிறோம். இல்லாவிட்டால் கட்டாயம் அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம். பேரு பொறுப்பு சார் ஜே. ராபர்ட், இடைநிலை பதிவு ஆசிரியர் மாநில பொதுச் செயலாளர். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.